தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட 2538 பணியிடங்களை நிரப்பியதில் சுமார் 888 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆர் பதிவு செய்து அமலாக்கத்துறை திரட்டிய டிஜிட்டல் மற்றும் ஆவண ஆதாரங்கள் மாநில அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டதாகவும் 232 பக்கங்கள் கொண்ட டிஜிட்டல் மற்றும் ஆவண ஆதாரங்களை மாநில போலீசாருக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்ய கோரி கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக 2 முறை கடிதங்கள் அனுப்பியும் முந்தைய தி.மு.க. அரசு நடவடிக்கை எடுக்காமல் அதை நிலுவையில் வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஐ.எஸ். இன்பத்துரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முதற்கட்ட விசாரணை என்ற பெயரில் வழக்கு பதிவை தாமதப்படுத்தக் கூடாது என கூறி கடந்த 2026 பிப்ரவரி 20 அன்று கே.என். நேருவுக்கு எதிராக உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிரடியாக உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசும் கே.என். நேருவும் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததோடு நீதிமன்றத்தரவை அமல்படுத்தாததற்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் விசாரணைக்கு வந்த சூழலில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த ஊழல் புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு மீது முறைப்படி வழக்குப்பதிவு செய்துள்ளனர்.